உறுப்பினரை தெரிவு செய்கின்ற தேர்தல் அல்ல, நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் என்பதனை அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு விடயம், 2 வருடங்களுக்கு முன்பதால் இந்த நாட்டிலே ஒரு சவால் மிக்க நாடாக இலங்கை இருந்தது. வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே இந்த சவாலை ஏற்பதற்காக வேண்டி இந்த நாட்டில் உள்ள 225 பார்லமெண்ட் உறுப்பினரில் ஒருவருக்கு கூட கொந்தை இருக்கவில்லை. உங்களுக்கு அந்த வரலாறு தெரியவில்லையா? நாட்டிலே பெட்ரோல் இருக்கவில்லை, டீசல் இருக்கவில்லை, லைட் இருக்கவில்லை. சம்மாந்துர மக்களே, விவசாயத்துக்கான புகரை இருக்கவில்லையே, வைத்தியசாலையிலே மருந்து இருக்கவில்லையே. இப்படிப்பட்ட 2 வருடங்களுக்கு முன்பதால் இந்த மக்கள் 2 கோடி மக்கள் நடுப்பாதையிலே இறங்கி மண்டாடிய வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டில் வாழ்கின்ற 2 கோடி மக்கள் மண்டாடிய வரலாறு தெரியவில்லையா? எவ்வாறு மண்டாடினார்கள்? எங்களுடைய நாட்டை பொறுப்படுங்கள், எங்களுக்கு சுவாசிப்பதற்கு ஒரு நாட்டை உருவாக்கி தாருங்கள் என்று மண்டாடிய வரலாறு சம்மாந்துறை உறவுகளே உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த காலகட்டத்திலே இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் எந்த அன்பும் இல்லாத பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வாழ்ந்த வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? உலகம் சொன்னது, இதை பொறுப்பெடுக்காதே, பொறுப்பெடுத்தால் இந்த நாடு அழிந்துவிடும், இதை பொறுப்பெடுத்தால் இதை செய்ய முடியாது என்று போராடிய வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த காலகட்டத்திலே ஒரே ஒரு மகன் இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவரிடத்திலேயே இந்த நாட்டில் உள்ள 2 கோடி மக்கள் மண்டாடினார்கள் பொறுப்பெடுக்குமாறு. அந்த சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சி தலைவன் என்ன செய்தார் தெரியுமா? 100 மீட்டர் தடை தாண்டி ஓட்டத்தை ஓடி தன்னை பாதுகாத்த வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த காலகட்டத்திலே தான் ஒரே ஒரு மகன் என்னால் முடியும், என்னால் முடியும், தாருங்கள் இந்த சேலஞ்சை செய்தார் என்று இந்த பொறுப்பை ஏற்ற வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? இன்று பாருங்கள், 2 வருடங்கள் முடிந்துவிட்டன. இந்த நாட்டிலே இன்று லைட் இல்லாத நாட்டுக்கு லைட் தந்தது பிரச்சனையா? புகரை இல்லாத விவசாயிகளுக்கு புகரை தந்த பிரச்சனையா? மருந்தில்லாத மக்களுக்கு மருந்து தந்த பிரச்சனையா? இதெல்லாம் தந்தவர்களை வேணாம், எங்களுக்கு பதவியை தாருங்கள் என்று இன்று வாயினால் வார்த்தைகளை கக்கி உங்களை ஏமாற்றுகின்ற வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? என்னுடைய உறவுகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டை பொறுப்பெடுக்க கூடாது என்று யார் சொன்ன தெரியுமா? இன்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகின்றார், என்னிடத்திலே ஒரு திறமையான அணி இருக்கின்றது. யாரு அவருடைய திறமையான அணி? என்னுடைய ஹர்ஷத சில்வா என்று சொல்கின்றார். அதே ஹர்ஷதான் அன்று சொன்னார், இதை பொறுப்பெடுக்க வேண்டாம், 2500 ரூபாய்க்கு டாலர் போகும் என்று சொன்னார். 50,000 ரூபாய்க்கு எங்களுடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் போகும் என்று சொன்னார். விவசாயிகளே, 50,000 ரூபாய் அல்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு கூட புகரை வாங்க முடியாது என்று சொன்னார்கள். அதே நேரம் இந்த நாட்டிலே 69 லட்சம் மக்கள் அன்று
தெரியாமல் இரவிலே அன்று வாக்களித்து விட்டு இந்த நாட்டில் வாழ்கின்ற 69 லட்சம் மக்களை 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று அந்த கோட்டாபே ராஜபக்ஷவை தவறான வழியிலே வழி நடத்திய ஆர்த்திக அவருடைய பிரதானவர் தான் யார்? நாலக கொடஹேவா. அந்த கொடவேகாவும் என்னோடு இருக்கின்றார் என்று சொல்கின்றார்களே, விளங்கவில்லையா? இவர்களால் இதை செய்ய முடியாது. இன்று பாருங்கள், இந்த நாட்டை எவ்வாறு உலகத்திலே ஒரு முன்மாதிரியான நாடாக மாற்றியது மட்டுமல்ல, இன்று இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து உங்கள் சம்மாந்துறை மண்ணிலும் பல கோடிக்கணக்கான வாக்குறுதியை கட்டி அள்ளி கொட்டி விட்டு சொல்லுகின்றார். இங்கு உங்களுடைய மாவட்டத்திலே வளர்ச்சி இருக்கின்ற கடல் அளவுக்கு அவர் பொருந்து கொடுத்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்திலே உள்ள கடல் அளவுக்கு பச்சை பொய்யை சொல்லி பருந்துகளை வழங்கி மக்களை ஏமாற்றுகின்றார் சம்மாந்துறை சமூகமே. உங்களுக்கு தெரியவில்லையா? ஏமாறாதீர்கள். இன்று பாருங்கள், இந்த ஏமாற்றம் எவ்வாறு ஏமாற்றப்படுகின்றார்கள் என்றால், இதோ என்னுடைய கையிலே இருக்கின்றது பாருங்கள். எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதியுடைய பிரதிபதி பிரகாசே பாருங்கள். வெறுமனே 62 பேஜ். ஆனால் மத்திய வேட்பாளருடைய பிரதிபதி பிரகாச 300 பேப்பரை கொண்டவை. 300 பேப்பரை படிக்கின்ற பொழுது தேர்தல் வந்துவிடும். தேர்தல் வருமா வராதா? இது பொய்யா இல்லையா? பச்சை பொய். யாரு யாரு அதை எழுதின? அரசியா இல்ல நாலக்க கொடஹேவா. 69 லட்சம் பேரை ரோட்டுக்கு இறக்கின நாலக்க கொடஹேவா தான் சஜித் பிரேமதாசாவுடைய பிரதிபதி பிரகாஷ் எழுதின பச்சை பொய். இதனால் ஒன்றே சொல்லுகிறேன், இந்த தேர்தல் என்பது வெறுமனே அடுத்த முறை பாராளுமன்ற சீட்டை பெறுவதற்குரிய தேர்தல் அல்ல. இன்று பாருங்கள், எங்களுடைய தலைமைகள் எதற்காக அவர்கள் இந்த பிரேமதாசாவை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்று கேட்டால், அடுத்த முறை எவ்வாறு பாராளுமன்ற கதிரியை இலேசாக கைப்பற்ற முடியும் என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அதை கைப்பற்ற முடியும் என்று முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை சொல்கிறேன் சமூகமே, இன்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகின்றார், IMF-ஐ நாங்கள் திருத்தி அமைப்போம் என்று. அவருடைய அரசு சொல்லுகின்றார், IMF-இல் கை வைக்க முடியாது. அதே நேரம் நாலக கொடஹேவா சொல்லுகின்றார், IMF-ஐ திருப்பி அமைக்கலாம் என்று. இதிலிருந்து விளங்குங்கள், மத்திய வங்கியின் ஆளுநர் IMF-இல் கை வைத்து விடாதீர்கள், கை வைத்தால் இந்த நாடு அழிந்து போகும் என்று சொல்கின்றார்கள். இவர்கள் நினைக்கின்றார்கள் IMF என்பது லங்கா பெங்குவாய் மகாஜன பெங்கு நினைச்சாங்க. இல்ல, IMF என்பது இந்த நாட்டிலே 18 நாடுகள் 3 நிறுவனங்கள் மொத்தமாக 21 அமைப்புகள் கொண்டது. அதனால் IMF-இலே கை வைக்க முடியாது. அதனால் ஒன்றை சொல்லுகிறேன், என்னுடைய இரத்தவுறவு சமூகமே, இந்த தேர்தல் சஜித் பிரேமதாசாவுடைய தேர்தல் அல்ல, ரணில் விக்ரமசிங்குடைய தேர்தல் அல்ல, அனுருடைய தேர்தல் அல்ல. யாருடைய தேர்தல்? இது எங்களுடைய தேர்தல். இந்த மக்களை பாதுகாக்கின்ற தேர்தல், நாட்டை பாதுகாக்கின்ற தேர்தல். அதனால் என்னுடைய உறவுகளே, தவறுகளை செய்து விடாதீர்கள். தவறுகளை செய்தால் 6 மாதத்திலே மீண்டும் பாதையோரத்திலே படுக்க வேண்டும். சும்மா படுத்து காலத்தை கழிக்க முடியாது, பாய் கொண்ட வேண்டும்.
தலானி கொண்டு வேண்டும், போத்திய சீல கொண்டு வேண்டும். இப்படியான நிலைமைக்கு இந்த நாட்டை பாதாளத்துக்கு செல்ல வேண்டாம் என்று உங்களிடத்திலே பணிவன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் இந்த நாட்டிலே இனவாதம், மதவாதம், குலவாதம் இல்லாத ஒரு நாட்டை பார்க்க வேண்டுமா? இந்த ரணிலை தவிர வேறு எந்த தலைவர்களாலும் அதை செய்ய முடியாது. ஏன்? அடுத்தவர்கள் அறகலைக்கு பயந்து ஓடியவர்கள் இனவாதிகளுக்கு பயந்து ஓட மாட்டார்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஓடி ஒழிச்சிருவார்கள். அதனால் இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு தலைவரை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டுமானால் என்னுடைய சம்மாந்துறை உறவுகளே, ரணில் விக்ரமசிங்கைக்கு வாக்களியுங்கள், கேஸ் சிலிண்டருக்கு வாக்களியுங்கள். ரணில் விக்ரமசிங்கட்ட ஜெயவா, රනිල් වික්‍රමසිංහට ජයවා. මම මේ වෙලාවදී වචන කීපයක් සිංහලෙන් කතා කරනම් මගේ ආදරණීය රටේ ජනතාවනි, ඔබට මම දෙන උපදේශකක් තමයි මෙදා පාර සෙල්ලම් කරත්තනම් ඔබට වෙන ඉරණම තමයි ආයත්මා සහයෙන් මහපාරේ නිදාගන්න පුළුවන්. කාකද ප්‍රතිපති? අද ආරිසක ප්‍රතිපති නෑ. අද සජිත් ප්‍රේමදාසගේ ප්‍රතිපති, නාලක ගොඩවේහාගේ ප්‍රතිපති, එදා කෝටාබේ රාජපක්ෂව 69 ලක්ෂයක් ඡන්ද දීපු ජනතාව මහපාරට එදලා කෙලවගත්තු එකනාගේ ප්‍රතිපති තමයි අද සජිත් ප්‍රේමදාස මහත්තයා ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ නිසා ඔබට මම ඉල්ලීමක් කරනවා, මගේ ආදරණීය රටේ ජනතාවනි, මේ මෙතිවරණ ඔබගේ මගේ ආදරණීය රටේ අනාගතේ තීන්දුව කරන මෙතිවරණයක් සෙල්ලම් කරන්න එපා. සෙල්ලම් කරගත්තා නම් ආයෙත් මා පාරට යන්න වෙනවා. විපක්ෂ නායකතුමා කියනවා IMF එක මම වෙනස් කරනවා කියලා. හරිස කියනවා IMF එකට අත තියන්න බෑ. ගවර්නර් කියනවා IMF එකට අත තියන්න බෑ. එහෙනම් මේකම තේරුම් ගන්න බොළඳ කතාවක් කියලා ආදරණීය රටේ ජනතාවනි, ඔබගේ වරම උදුරාගෙන නැවත වාරයක් පාර්ලිමේන්තුවට ගිහිල්ලා ඔබ රවට්ටන්න යනවා. නිසා ඒ රවට්ටිල්ලට ඔබ අහුවෙන්නේ නැතුව අනාගත ගැන හිතලා, රට ගැන හිතලා තීන්දුව ගන්න ඕනේ කියමින් මට කාලය දීපු ඔබ සියලු දෙනාටම ජයවා කියලා රනිල් වික්‍රමසිංහට ජයවා, கேஸ் சிலிண்டர்ට ஜெயவா. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.